ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரிய வழக்கில் அன்புமணி தலைமையில் நாளை நடைபெறவுள்ள கூட்டத்திற்கு தடை இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ராமதாஸால் நியமிக்கப்பட்ட முரளி சங்கர் தாக்கல் செய்த வழக்கில் கூட்டம் சட்டவிரோதம் என கூறி தடை கோரியிருந்தார். விசாரணைக்காக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ராமதாசுவும் அன்புமணியையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஆலோசனை நடத்த விருப்பம் தெரிவித்தார். அன்புமணி நேரில் சந்தித்து பேச ராமதாஸ் காணொலி வாயிலாக பேசியதும் அரை மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. முரளி சங்கர் தரப்பு பொதுக்குழு கூட்ட அதிகாரம் நிறுவனருக்கு மட்டுமே இருப்பதாக வாதிட்டது. அன்புமணி கூட்டம் சட்டவிரோதம் என்றதும் குறிப்பிட்டது. அன்புமணி தரப்பு கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் இருவருக்கும் சட்டப்படி கூட்டம் நடத்த அதிகாரம் இருப்பதாகவும் ராமதாசுக்கு அழைப்பு அனுப்பியதாகவும் விளக்கம் அளித்தது. அனைத்து தரப்புகளின் வாதங்களை கேட்ட நீதிபதி தடை கோரிய மனுவை நிராகரித்து உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகலாம் என்று தீர்ப்பளித்தார். பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரிய வழக்கில் அன்புமணி தலைமையில் நாளை நடைபெறவுள்ள கூட்டத்திற்கு தடை இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ராமதாஸால் நியமிக்கப்பட்ட முரளி சங்கர் தாக்கல் செய்த வழக்கில் கூட்டம் சட்டவிரோதம் என கூறி தடை கோரியிருந்தார். விசாரணைக்காக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ராமதாசுவும் அன்புமணியையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஆலோசனை நடத்த விருப்பம் தெரிவித்தார். அன்புமணி நேரில் சந்தித்து பேச ராமதாஸ் காணொலி வாயிலாக பேசியதும் அரை மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. முரளி சங்கர் தரப்பு பொதுக்குழு கூட்ட அதிகாரம் நிறுவனருக்கு மட்டுமே இருப்பதாக வாதிட்டது. அன்புமணி கூட்டம் சட்டவிரோதம் என்றதும் குறிப்பிட்டது. அன்புமணி தரப்பு கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் இருவருக்கும் சட்டப்படி கூட்டம் நடத்த அதிகாரம் இருப்பதாகவும் ராமதாசுக்கு அழைப்பு அனுப்பியதாகவும் விளக்கம் அளித்தது. அனைத்து தரப்புகளின் வாதங்களை கேட்ட நீதிபதி தடை கோரிய மனுவை நிராகரித்து உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகலாம் என்று தீர்ப்பளித்தார்.